திண்டுக்கல்லில் 59 புதிய பேருந்து சேவையை அமைச்சர் பெரியசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திண்டுக்கல் மண்டலம் சார்பில் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் திண்டுக்கல் மண்டலத்திற்கு 5 நகர்ப்புற பேருந்துகளையும் 53 புதிய புறநகர் பேருந்துகளையும், திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு புதிய வழித்தடத்தில் ஒரு பேருந்தும் என 59 புதிய பேருந்து சேவையினை இன்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தொடங்கி வைத்தார். உடன் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சச்சிதானந்தம், தங்கத்தமிழ்ச்செல்வன், எம்எல்ஏக்கள் பி. செந்தில்குமார், வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன், மகாராஜன், சரவணகுமார், மாநகராட்சி மேயர் இளமதி, துணை மேயர் ராஜப்பா, மதுரை மண்டல மேலாளர் இயக்குனர் சிங்காரவேலன், திண்டுக்கல் பொது மேலாளர் சசிகுமார், மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் கார்த்தி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இப்படி ஒரு அரசு, ஒரு பொற்கால அரசு, ஒரு பொற்கால முதல்வர், இந்தியாவிலே இதுவரை யாரும் சிந்திக்காத முதல்வர், மக்களை பற்றியே 24 மணி நேரம் சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஒரு நாள் ஓய்வில் இருக்காரா? பாருங்க, பத்திரிகை நீங்க எடுத்து பாருங்க. இப்ப விழா முடிச்சிருப்பாரு, இன்னைக்கு காலையில் விழா முடிச்சு போயிட்டாரு, நம்ம ஆரம்பிச்சு உட்கார்ந்துருக்கோம். அந்த அளவிற்கு எதற்கும் சளைத்தவர் அல்ல. 365 நாளும் எல்லாம் இந்த குறாண்டு காலத்திற்குள்ளாக எங்க பார்த்தாலும் தரமான சாலைகள் வசதி, எங்கேயுமே போக முடியல. அதே பேருந்து நீங்க இனிமேல் பேருந்தெல்லாம் நீங்க ரோடு சரியில்லைன்னு சொன்னா என்கிட்ட சொல்லுங்க, உடனே அந்த பேருந்து வசதி, அந்த சாலை வசதிகளை நாங்கள் உருவாக்கி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, எல்லா மருத்துவர்களும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கென்றே தனி பேருந்து ஓரிரவில் நடந்த சம்பவம். அடுத்து மயிலாடும்பாறை, தேனி மாவட்டம், தேனி தங்கத்தமிழ்ச்செல்வி மருத்துவக் கல்லூரி, அதற்கென்று சிறப்பு நீண்ட நாள் கோரிக்கை. அடுத்து புறநகர் பேருந்துகள்,